டிஸ்சார்ஜ் இருக்கும், வெள்ளைப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு பீரியட் வந்து வரப்போகுது, இல்லை பீரியட் 2-3 நாள் தள்ளி போயிடுச்சு, அதிகமாக வெயிட் படுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் கேட்குறாங்க. ஸோ பெண்களுக்கு மோஸ்ட்லி மாதத்தில் எத்தனை நாள் வெள்ளைப்படும், எந்த மாதிரி வெள்ளைப்பட்டால் நம்ம கர்ப்பமாக இருக்கோம், இல்லை ஓவலேஷனில் இருக்கோம், இல்லை வந்து நமக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஸோ பெண்களுக்கு 30 நாள் மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது 30 நாள் சைக்கிள் அப்படின்னா 3 விதத்தில் வந்து ஒயிட் படும். ஒன்று வந்து ஓவலேஷன் அப்போ வெயிட் படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓவலேஷன் அப்படின்னா என்னென்னு. ஓவலேஷன்றதா அந்த கருமுட்டை வெடிக்கிற நாள்னு சொல்லுவாங்க. அந்த ஓவலேஷன் அப்போ சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம கர்ப்பம் தெரிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ ஓவலேஷன் அப்போ படக்கூடிய ஒயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா தண்ணி எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். எக்கோட ஒயிட் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்கள் 2 கையிலையும் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி வெள்ளைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஓவலேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிச்சிருக்கு, உங்கள் உடம்பு வந்து கர்ப்பம் அடைய தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.